ஹலோ நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு 2 எடிட்டிங் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிக்டாக்ல இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தோணக்கூடிய வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் வரக்கூடிய இமேஜை என்ன மாதிரி எடிட் பண்ணுறேன்னு சொல்லியும், அடுத்ததாக வந்து இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து தோன்றக்கூடிய இமேஜை வந்து எந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி இந்த இமேஜை வந்து எடிட் பண்ணுறது என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்வையிடக்கூடிய நண்பர்களாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது இந்த ஏஐ சீன்ஸ் எடிட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை பார்க்கலாம். அதாவது இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறேன்னு சொன்னால் ப்ளே ஸ்டோர்லேயே வந்து அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனுடைய நேம் அண்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் நீங்கள் முதலாவது உங்களுடைய இமெயிலை வந்து கனெக்ட் பண்ணி லாகின் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவதாக வந்து ஏஐ சீன்ஸ்னு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய கேலரிக்கு வந்து அளவு கேட்கும். அளவு கொடுத்ததுக்கு பிறகு உங்களுடைய இமேஜை வந்து ஷோ ஆகும். இதில் உங்களுக்குரிய இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ரீஃப்ரெஷ் ஆகி அது வந்து ஒரு ஏஐ சீனை வந்து எடிட் பண்ணி தரும். நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஏஐ சீன்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஏஐ சீன்ஸை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோவை வந்து மேலே இருக்கக்கூடிய 3 டாட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். ஏனைய வந்து நீங்கள் ஃபில்டரில் நீங்கள் பயன்படுத்துகிறேன்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் பே பண்ணி தான் வந்து ஃபில்டரில் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குரிய ப்ரோ மோட் ஏபிகே டவுன்லோட் லிங்க் வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கூட இந்த அப்ளிகேஷனை வந்து ப்ரோ மோட் ஏபிகேயில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். நீங்கள் ஃப்ரீயாக பயன்படுத்துகிறேன்னு சொன்னால் ப்ளே ஸ்டோரில் லிங்க் இருக்குது. ப்ளே ஸ்டோர் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்கள். அதாவது இந்த ஃபோட்டோவெலாம் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வந்து கேப்கட்டில் எடிட் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து டிக்டாக் வீடியோக்கள் பார்த்து செய்யக்கூடிய போல் அந்த வீடியோ வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதில் இருக்கக்கூடிய அந்த கேப்கட் எடிட் டெம்ப்ளேட் செட்டிங்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணது போல் வந்து உங்களுக்கு கேப்கட்டில் வந்து அந்த ப்ராசஸ் வந்து லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் முதல்ல வந்து உங்களுடைய ஏஐ இமேஜ் வந்து அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த இமேஜில் வந்து அந்த ஏஐ இமேஜை வந்து செலக்ட் பண்ணிங்களோ அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன ரிவ்யூ வரைக்கும் ரிவ்யூவை கொடுத்து உங்களுடைய வீடியோ வந்து சேவ் பண்ணிவிட்டு அந்த டிக்டாக்ல வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அவ்வளோதான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து இதை வந்து நிறைய பேர் வந்து இப்போ டிக்டாக்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாவது அப்ளிகேஷன் என்ன சொன்னால் இதுவும் வந்து டிக்டாக்ல வந்து ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனாக வந்து அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோக்களில் வந்து அதாவது ஃபோட்டோ வந்து நிறைய முறையில் வந்து எடிட் பண்ணி வந்து அவங்க வீடியோ ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லேயும் வந்து அந்த ஃபோட்டோக்களை வந்து போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கோ அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ரெண்டாவது அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். ப்ளே ஸ்டோர்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து அந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் நீங்கள் வந்து எடிட் பண்ண இருக்கக்கூடிய இமேஜை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இல்லை ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு என்ன மாதிரி எடிட் பண்ணணுமோ அந்த இமேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து உங்களுடைய கேலரிக்கு வந்து அளவு கேட்கும். அந்த கேலரி அளவு பண்ணி உங்களுடைய இமேஜை வந்து கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதில் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ப்ராசஸ் ஆகி ஒரு செகண்ட்லேயே வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே ரெடி பண்ணி கொடுத்துரும். நீங்கள் தேவைன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோவை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ள முடியும். மேலே இந்த ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணணும்னு சொன்னால் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 டாட் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஏனைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டில் வந்து இந்த ஃபோட்டோக்களை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த 2 அப்ளிகேஷன் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இது போல் புதிய தகவல்களை பெறுவதற்கு தொடர்ந்தும் நம்ம சேனலோட இணைந்து கொள்ளுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும் என்பதை பற்றி கீழே கமெண்ட்ஸில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கலாம். ஓகே நண்பர்களே, பாய்.